Hi guys, a very good morning to all of you. Welcome to Ada 247 Tamil. This is Pranava. Audio video clear இருக்கா? So இன்னைக்கு வந்து நம்ம மெயினா எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் செஷனை பார்க்க போறோம். சரிங்களா? So இன்னைக்கு 10th நவம்பரோட எடிட்டோரியல் செஷன் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணல எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கப்பா. எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். Very good morning guys, very good morning. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. Okay. So இன்னைக்கு வந்து நம்ம செஷன் ஆரம்பிச்சிடலாமா? We'll start with a quote. என்ன quote சொல்றாங்கன்னா, there is no telling how many miles you will have to run while chasing a dream. சரிங்களா? ஸோ ஒரு கனவை துரத்திட்டு போகும்போது இவ்வளோ தூரம் போனால் உங்களோட கனவை பிடிச்சிட முடியும்ப்பா, இவ்வளோ நேரம் நீங்கள் ஓடினா உங்களோட கனவை நீங்கள் அடைய முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா யாராலையுமே சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்களோட கனவை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம், எவ்வளோ தூரம், எவ்வளோ நாள் அப்படின்ற கணக்கெல்லாம் பார்க்காம ஒழுங்கா என்னது அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் தி செஷன். இன்னைக்கு எடிட்டோரியல் 10th நவம்பர் ட்ரிப் ஆஃப் தி பிளாக் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சில இது ஒகாபுலரிஸை பார்க்கலாம். சரிங்களா? சில ஒகாபுலரிஸை பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பேசேஜ்ல இந்த ஒகாபுலரிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்கன்னா செமி கண்டக்டர்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? வாட் ஆர் செமி கண்டக்டர்ஸ்? செமி கண்டக்டர்ஸ்னா என்ன தெரியுமாப்பா? அதாவது செமிகண்டக்டர்னா ஒரு என்னது குட் கண்டக்டருக்கும் அதுக்கப்புறம் என்னது இன்சுலேட்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்க செமிகண்டக்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? செமிகண்டக்டர் இஸ் a metal which has an electrical connectivity value falling between that of a conductor such as copper and an insulator as an iron, glass. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன சொல்றது, கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவுல இருக்கிறது தான் சொல்லுவாங்க செமி கண்டக்டர் சொல்லுவாங்க. வெரி குட் மார்னிங் பா. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி ஃபால்ஸ் ஆஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் ரைசஸ். டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிடும். ஓகேங்களா? மெட்டல்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? சரி, செமி கண்டக்டர்ஸ்னா என்ன நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பட்டர். ஓகேங்களா? ஸ்பட்டரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிசிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. இல்ல என்ன நடக்கும், வேப்பரைசேஷன் நடக்கும். இது சாலிட் மெட்டீரியல் ஆகும், டைரக்டாவே வேப்பர் ஆகும். ஸோ சாலிட் மெட்டீரியல்ஸ் வேப்பரா எப்படி வேப்பர் பண்றாங்க? இல்ல பை பம்பார்டிங் இட் வித் என்னது அயான் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ அயான் எனர்ஜி மூலியமா என்ன ஆகும்னா அயான் எனர்ஜி மூலியமா என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, அந்த ஒரு மெட்டல் ஒரு என்னது சாலிட் மெட்டீரியல்ல அவங்க என்னது வேப்பரைஸ் பண்றாங்க. ஸோ வேப்பரைஸ் பண்றது மூலியமா அந்த வேப்பரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தின் லேயரா ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? ரொம்பவே தின்னான ஒரு லேயரா ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த லேயர் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? widely used in the formation of thin films on materials. மெட்டீரியல்ஸ் மேல ஒரு தின் ஃபிலிம் கவர் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை என்கிரேவிங் டெக்னிக்ஸா இருக்கட்டும், அல்லது எரோஷன் ஆஃப் ஒயிட் மெட்டீரியலா இருக்கட்டும், அல்லது அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் ஷிப் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பட்டரிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா செமி கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் விஷயம். ஓகே, சரி, அடுத்து ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல என்ன பண்ணுவாங்கன்னா a scheme that aims to give companies incentives on incremental sales from products manufactured in domestic units. So domestic unitsல manufacture, அதாவது நம்ம நாட்டுக்குள்ள லோக்கல்ல மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து நல்ல சேல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸ்க்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க. சரிங்களா? பரவாயில்லையப்பா, லோக்கலி நீ ப்ரொடியூஸ் பண்ணி லோக்கலி நீ மேனுஃபேக்சர் பண்ணி லோக்கலி என்ன பண்ணிருக்க, நல்லா வந்து சேலம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதுதான் சொல்றாங்க ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ லோக்கலி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுதான் இது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன். ஓகேங்களா? கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். இன்னைக்கான செஷன் எப்படி இருக்க போது கொஞ்சம் என்னது டோட்டலி நமக்கும் அதுக்கும் அந்த அளவுக்கு என்னது டச் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸாம்ஸ்ல இப்படியுமே கேட்பாங்க, இப்படிப்பட்ட பேசேஜஸ்மே வரும். மெயின்ஸ்ல அதுவும் இது என்ன சொல்றது, பேங்கிங் மெயின்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இதை விட போரிங்கான டைட்டலா இருக்கும். சரிங்களா? இதை விட போரிங்கா இருக்கும். இப்பத்துல இருந்தே இதெல்லாம் பழகிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும், அங்க டக்குன்னு ரீட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளவுதான், அதுதான் நம்மளோட எய்மே. சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, ஃபேப்ரிகேஷன் சொல்றாங்க. Fabrication is using processes to create component parts that can be used to make a product or structure, as well as the process of constructing an item for standardized parts. ஓகேங்களா?
ஸோ ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு நடத்தணும் ஒரு முழு ப்ராடக்ட் தயாரிக்காம அந்த ப்ராடக்டோட கம்பனன்ட் பார்ட்ஸை மட்டும் தயாரிக்கிறது என்ன சொல்றாங்க ஃபேப்ரிகேஷன் சொல்றாங்க சரிங்களா. அந்த ஹோலா தயாரிக்காம என்ன பண்றாங்க அதோட பார்ட்ஸை மட்டும் தயார் பண்றது என்ன சொல்றாங்க ஃபேப்ரிகேஷன் சொல்றாங்க. அதுவே மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா processing of raw materials into finished products can be sold into a customer. ஓகேங்களா. ஸோ மேனுஃபேக்சரிங் வேற ஃபேப்ரிகேஷன் வேற. மேனுஃபேக்சரிங்னானது டோட்டலி ஃபுல்லி ஒரு விஷயத்த தயாரிக்கிறது ஓகேங்களா, ப்ரொடியூஸ் பண்ணி அது என்னது கம்ப்ளீட் ஒரு ப்ராடக்டா கஸ்டமருக்கு டைரக்டா விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா மேனுஃபேக்சர் கிரியேட் பண்றதா என்ன சொல்லுவாங்க மேனுஃபேக்சர்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபேப்ரிகேஷன் அப்படின்னா நடத்தும்னா ஒரு பெரிய பார்ட் தயாரிக்கிறதுக்காக குட்டி குட்டி பார்ட்ஸை மட்டும் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சரிங்களா. ஸோ அந்த குட்டி குட்டி பார்ட்ஸை மட்டும் கிரியேட் பண்றதா என்ன சொல்றாங்க ஃபேப்ரிகேஷன் சொல்றாங்க ஓகேங்களா. சரி அடுத்து என்ன சொல்றாங்க இதெல்லாம் vocabulary பார்க்க போறோம். earmarked அப்படின்னா அர்த்தம் designate funds or resources for a particular purpose. இது இதுக்குதான் அது இதுக்குதான் சொல்லிட்டு என்னது அலாட் பண்றது ஒதுக்கி வைக்கிறது ஓகேங்களா. அல்லது என்னன்னா இது டெசிக்னேட் பண்றது அதான் என்ன சொல்லுவாங்க earmarkedன்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்து சப்ஸ்டான்டிவ் அப்படின்னா அர்த்தம்னா இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. சப்ஸ்டான்டிவ் அப்படின்னா அர்த்தம் இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. அடுத்து வேஜர் ஓகேங்களா. ஸோ வேஜர்ன்றது நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ வேஜர் அப்படின்னா அர்த்தம்னா சம் ஆஃப் மணி ஆர் வேல்யூட் ஐட்டம் அகேன்ஸ்ட் someone else's on the basis of outcome of an unpredictable அதாவது பெட்டுப்பா சிம்பிளா சொன்னாலும் வேஜர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பெட்டுன்னு சொல்லுவாங்க வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. ஓகே அடுத்து எக்ஸ்செக்கர் அப்படின்னா அர்த்தம்னா நேஷனல் ட்ரெஷரியை தான் சொல்லுவாங்க எக்ஸ்செக்கர் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இந்தியாவோட எக்ஸ்செக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி ஓகேங்களா. கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஆஃப் ஜெனரல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்செக்கர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சரி அடுத்து கோ பை அப்படின்னா அர்த்தம்னா நோன் ஆஸ்னு அர்த்தம் சரிங்களா. பி நோன் ஆர் கால்டு பை அ ஸ்பெசிஃபைட் நேம். கோ பைனானது அவங்களுக்கு இப்படியும் ஒரு பேர் இருக்கு ஆல்சோ நோனே சொல்லுவோம்ல அதுதான் சொல்லுவோம் கோ பைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து போல்ஸ்டர்ட் அப்படின்னா அர்த்தம் சப்போர்ட் ஆர் இம்ப்ரூவ் சம்திங் டு மேக் இட் ஸ்ட்ராங்கர். ஒரு விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதா என்ன சொல்லுவாங்க போல்ஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே ஸோ நம்ம என்ன பார்த்தோம் ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு பார்த்தோமா அதே மாதிரி டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமும் இருக்கு. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50% of the eligible expenditure subject to a ceiling of 15 crore per application will be provided as a physical support to the approved applicants who are engaged in semiconductor designs. ஓகேங்களா. ஸோ செமிகண்டக்டர் டிசைன்ஸ்ல என்ன பண்றாங்க 50% of the fiscal இது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொடுத்துடுறாங்க சரிங்களா. ஸோ டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ்னா அந்த பர்டிகுலரான செமிகண்டக்டருக்கு 50% இன்சென்டிவா கொடுத்துடுவாங்க. அந்த 50% வந்து என்னது 15 crore தாண்டி போகக்கூடாது சரிங்களா. ஸோ 15 crore அதிகமாகவே அந்த 50% இருக்குனாலுமே 15 தான் கொடுப்பாங்க. 15 அது கம்மியா இருந்துச்சுன்னா எவ்வளவோ அதோட 50% கொடுத்துருவாங்க சரிங்களா. இதுதான் சொல்றாங்க அந்த பர்டிகுலர் டிசைனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் சப்சிடைசிங்னா நமக்கு தெரியும் பே பார்ட் ஆஃப் த காஸ்ட் ப்ரொடியூசிங் டு கீப் த செல்லிங் பிரைஸ் ஓகேங்களா. செல்லிங் பிரைஸை கம்மியாக்கிறதுக்காக இப்போ நமக்கு சப்சிடைஸ்டு சிலிண்டர் எல்லாம் கிடைக்குது இல்ல எல்பிஜிலாம் சப்சிடைஸ்டு எல்பிஜி எல்லாம் கிடைக்குது இல்ல. ஸோ அந்த மாதிரி என்னது சப்சிடைஸ்டு அப்படின்னு அர்த்தம்னா செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஃபிளக்ஸ்னா அர்த்தம்னா என்னடா பண்றது அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற ஒரு நிலைமை தானே சொல்லுவாங்க ஸ்டேட் ஆஃப் ஃபிளக்ஸ்னு சொல்லுவாங்க. அன்சர்டனிட்டி அபவுட் வாட் ஷுட் பி டன் யூஸ்வலி ஃபாலோயிங் an important event ஓகேங்களா. ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ல அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து எதை பேஸ் பண்ணி நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போமா அதை தான் சொல்லுவாங்க ஸ்டேட் ஆஃப் ஃபிளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. லாஸ்ட் ஒன் பெக்டு அப்படின்னா அர்த்தம்னா காலங்காலமா இப்படி நடந்துட்டு இருக்கிறதுனால ஃபியூச்சர்லயும் இது இப்படிதான்ப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சிருக்கிறதான்னு சொல்லுவாங்க பெக்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ எக்ஸ்பெக்டட் டு டூ ஆர் பி சம்திங் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் ஆர் ஸ்டீரியோடைப் ஆர் பாஸ்ட் பிஹேவியர் சரிங்களா. காலங்காலமா இது இப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஸோ இப்பயும் இது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதான்னு சொல்லுவாங்க பெக்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே ஆரம்பிச்சிடலாமா இதுல பாக்கலாமா இல்ல இதுலயே பாக்கலாமா. ஷிப் ஆஃப் த பிளாக் ஓகேங்களா. ஷிப் ஆஃப் த பிளாக் ரிவர்ஸ்ல தெரியுதோ கரெக்டா தான் ஓகே ஷிப் ஆஃப் த பிளாக்னு சொல்லுவாங்க
சரிங்களா? ஸோ என்னது as incentives for semiconductors sputter course corrections are due. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, செமிகண்டக்டர் ஸ்பட்டர்ஸ்க்கு என்ன பண்றாங்க, இன்சென்டிவ் கொடுக்குறாங்களா? ஓகேங்களா? ஸோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதுல என்ன பண்ணணும்னா நம்ம கோர்ஸ் கரெக்ஷனை நம்ம சரி பண்ணி ஆகணும். ரொம்ப காலங்காலமா ஒரு விஷயம் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு, ஸோ இதை மாத்தணும், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன ஏதுன்னு பார்த்துலாமா? ஓகே, as funds for production linked incentives PLI சொல்லுவாங்க, for manufacturing semiconductors lie underutilized by upward of 80%, the union government must be far clearer on what it has achieved and aims to accomplish by continuing to spend crores of rupees on bringing more semiconductor fabrication capabilities to India. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, ஃபண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்குன்னே ஒதுக்கி இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஸோ என்ன சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது ஃபண்ட்ஸ்ன்றது இதுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு ஃபண்டா இருக்கு. சரிங்களா? அதுவும் இதுக்கு செமிகண்டக்டரை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஃபண்டு என்ன ஆயிருக்கான், யூட்டிலைஸே பண்ணாம அரௌண்ட் 80% ஆஃப் ஃபண்ட் என்ன ஆயிட்டு இருக்கான், யூஸே பண்ணாம தண்டமா கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதை என்ன பண்ணவே இல்லை, யூஸே பண்ணலையாம். சரிங்களா? ஓகே, the union government must be far clearer on what has achieved. ஓகேங்களா? ஸோ யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லணும், கிளியரா சொல்லணும், இவ்வளோ நாள்ல நம்ம இவ்வளோ விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கோம், அல்லது இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண போக போறோம் அப்படின்னு எதனா சொல்லணும். ஓகேங்களா? இவ்வளோ crores and crores of rupees செமிகண்டக்டரோட ஃபேப்ரிகேஷன்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் என்னது இது எல்லாத்தையும் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, சரி. While PLI scheme for IT hardware has a 17,000 crore rupees outlay, the one for semiconductor and displays has 38,601 crore rupees earmarked. சரிங்களா? என்ன சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐடி ஹார்ட்வேருக்கு மட்டும் தனியா 17,000 crore rupees இருக்கான். ஆனா செமிகண்டக்டர்ஸ்க்கு மட்டும், சரிங்களா, அதாவது ஐடி ஹார்ட்வேர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிப்பீட்டட்லி இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதிகமா யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு 17,000 தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா இந்த செமிகண்டக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 38,601 crore rupees என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. அப்ப இதுக்கு இன்னும் அமௌண்ட் நிறைய ஒதுக்கப்பட்டிருக்கு, ஆனா அதோட அமௌண்ட் யூஸே பண்ணல அப்படின்றதான் சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, on the employment and substantive value addition friends, existing scheme in and of themselves show little promise. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது என்னன்னா இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ஸ்கீம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராமிசிங்காகவே இல்லை. அந்த அளவுக்கு என்னது அதாவது இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்குன்றாங்கல்ல, அதெல்லாம் அவ்வளவு ப்ராமிஸ் அவ்வளவு ஒரு வர்த்ஃபுல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? While ships are important for most hardware and appliances, making them employs advanced and automated systems, and manufacturing facilities employ few people for the value generated in sales. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, ஹார்ட்வேர் அண்ட் அப்ளையன்சஸோட யூசேஜ் நிறைய இருந்தாலும், ஓகேங்களா, சிப்ஸ் தான் என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ சிப்ஸ்னா என்னது, ஒரு தின் ஸ்ட்ரிப் தானே. ஸோ அதை என்ன பண்ணுவோம், நம்ம செமிகண்டக்டர் மூலியமா தான் ப்ரொடியூஸே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ சிப்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எங்க ஹார்ட்வேரா இருக்கட்டும், அப்ளையன்சஸா இருக்கட்டும், எதுலனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், சிப்ஸ்ன்றதை கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும், அட்வான்ஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ்ன்றது அவசியப்படுது. கரெக்டா? ஸோ அட்வான்ஸ்டான ஆட்டோமேட்டடான சிஸ்டம்ஸ் வந்து அவசியப்படுது. அண்ட் அந்த மாதிரி விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் இருந்தா போதும். அந்த அளவுக்கு எல்லாரும் கும்பலா நிறைய பேர் வந்து அவசியப்படாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Not all big ticket spending in the national interest translates into domestic employment as import heavy defense spending shows. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, எல்லாம் அதாவது இப்போ ஒரு ஸ்கீமுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்காங்களா. இப்போ இந்த என்ன சொல்றது, இந்த செமிகண்டக்டர் டிசைனுக்காக ப்ரொடியூஸ் பண்றதுக்காக
நிறைய அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஸ்கீம் வந்து அதுக்கு அமௌண்ட் நிறைய ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை நிறைய ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா சொல்ல முடியாது அப்படின்றாங்க. சரிங்களா? ஜஸ்ட் பிகாஸ் அதுல காசு நிறைய ஒதுக்கப்பட்டு இருக்கு அப்படின்றதுனால அது மூலியமா எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்களே பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்போர்ட் ஹெவி டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இம்போர்ட் ஹெவி டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இத்தனை பேர்லாம் அங்க யூஸே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. But the central wager with the schemes, but the central wager with these schemes at much cost to the exchequer lies in attracting an ecosystem that will create the value addition of India's electronic manufacturing sector. ஓகேங்களா? ஆனா சென்ட்ரல் என்ன பண்ணிருக்கான், ஒரு பெட் வச்சிருக்கான். லைக் இந்த ஸ்கீம்ஸை வந்து நீ யூஸ் பண்ற அப்படின்னு, ஓகேங்களா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற அப்படின்னா அதுவும் எக்ஸ்செக்கரோட இதுலதான் எக்ஸ்செக்கரோட சேர்ந்துதான் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்கோசிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஒரு அடிஷனல் வேல்யூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம இதுக்குன்னு தனியா அமௌண்ட் நிறைய ஒதுக்கிட்டே போலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து என்னது நம்மளோட சென்ட்ரல் வந்து முடிவெடுத்திருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? This is far from guaranteed outcome even if PLI benefits are availed optimally. ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, நம்ம நிறைய காசு ஒதுக்கினீங்கன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டரே என்னது பிச்சுட்டு போகும், அப்படி போகும் இப்படி போகும்ன்ற மாதிரிலாம் என்னது நம்மளோட சென்டரை வந்து முடிவெடுத்து சொல்லியிருக்கு. ஆனா உண்மையே சொல்ல போனா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாலுமே இது என்னது ஒரு கேரண்டீடான அவுட்கமா இருக்க வாய்ப்பே கிடையாது. லைக் இதுக்கெல்லாம் 100% பிச்சுட்டு போகணும் சொல்லவே முடியாது. ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாலுமே இதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த 36,000 crores ஆஃப் அமௌண்ட் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாலுமே நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து பிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கவே முடியாது. ஆனா இதுக்காக நம்ம சென்டர் வந்து இவ்வளோ பேசுறது வந்து என்னது கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி சொல்றேன். சரிங்களா? The wager also relies on global manufacturing giants giving other benefits to globally distributed supply chain go by, including cheap and accessible international transport facilities for chips. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதையும் அதாவது வெறும் என்னது இந்தியன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம குளோபல் மேனுஃபேக்சரியும் சேர்த்துதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த ஜெயின்ஸையும் சேர்த்துதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்ம சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்றதை விட மத்த ஊர்ல ப்ரொடியூஸ் பண்ணத இங்க கொண்டு வந்து விற்கிறது சீப்பஸ்ட் பிரைஸா இருக்கும். சரிங்களா? சீப்பஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சர் ஜெயின்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றதையும் என்ன சொல்றாங்க, வெறும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் சிப்ஸ்க்கே நமக்கு என்ன இருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கக்கூடிய விஷயங்களையும் இன்க்ளூட் பண்றதா சொல்றாங்க. சரிங்களா? The constellation of PLI schemes remains a wager nonetheless. ஓகேங்களா? ஸோ என்னது PLI schemes இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு, ஒரு பெட்டு மாதிரி தான் இருக்கு. நடக்குமா நடக்காதா, வின் ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு என்னது ஒரு நிலையில்லாத ஒரு இடத்துலயே தான் இப்போ வரைக்குமே இருக்கு PLI schemes-ன்றது அப்படின்னு சொல்றாங்க. So it must be bolstered by other efforts to strengthen India's hand encouraging semiconductor design talent to develop domestically. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்கீமை நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் மேல தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செமிகண்டக்டர் டிசைனை வந்து அந்த டிசைனோட டேலண்ட்டை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் டொமஸ்டிக்கலி நம்ம ஊர்லயே ப்ரொடியூஸ் பண்றதுக்கான டெவலப் பண்றதுக்கான ஒரு விஷயத்த நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணணும். சூப்பர்ப்பா, இன்னும் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க, நாங்க ரெடி பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி என்னது இன்னும் நம்மளே என்னது என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Some efforts here such as design linked incentive scheme show promise. இதுல வந்து சில எஃபர்ட்ஸ், அதாவது டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ் பண்றதை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ் பண்றதை சப்போர்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது, டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா 50% உங்களுக்கு கிடைச்சிடும், 15 crore rupees உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்பெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய பேர் சரி ஓகே இப்போ நம்மளும் எடுத்து பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு என்னது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, okay, some of the show promise, but the bulk of the capital remains focused on assembly and subsidizing a large manufacturing plants, which much of the raw and even intermediate material still being imported. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க,
சரி இது ஓகே. அதாவது என்ன சொல்றாங்க, டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதோட பல்க் அமௌண்ட் எதுல ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அதாவது அசம்பிளி பண்றது, ஓகேங்களா, சப்சிடைஸ் பண்றது, அந்த மெயினா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. ஆனா அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, ரா மெட்டீரியலே இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை டிபெண்ட் பண்ணி நம்ம சங்க்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண தயாரா உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. And with the limited scope of what PLI funds are incentivizing, multinational chip makers are staying away from making substantive commitments despite incentives. ஓகேங்களா, ஸோ என்னதான் PLI ஃபண்ட்ஸ்க்கு தனியா இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சிருந்தாலுமே நிறைய என்னது மல்டிநேஷனல் சிப் மேக்கர்ஸ்லாம் என்ன பண்றாங்களாம், தள்ளிய தூரமாவே நிக்கிறாங்களாம். ஒரு 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 கமிட்மெண்ட்ஸும் இதை எடுக்க தயாராகவே இல்லையா. ஓகேங்களா, என்னதான் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்ததா இருந்தாலுமே, என்னதான் அதுல பெனிஃபிஷியல் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே, ஓகேங்களா, மல்டிநேஷனல் சிப் மேக்கர்ஸ் யாருமே அது வாக்கு கொடுக்கவே தயாரா இல்லையா. தேவையில்லப்பா, எதுக்கு அதுல போய் நம்ம தலையை விட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சரிங்களா, private capital is also a state of flux, is also in a state of flux with advancement in chip and emerging technologies such as artificial intelligence, leaving policymakers guessing on how best to allocate resource to boost their technological position for the coming decade. ஓகேங்களா, ஸோ பிரைவேட் கேபிட்டலும் பாத்தீங்கன்னா என்னது அடுத்து என்னடா பண்றது, எங்கடா போறதுன்ற நிலைமையில தான் இருக்கான். சரிங்களா, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கான். ஏன்னா சிப் அண்ட் ஆயிட்டு இருக்கு, இன்னும் அட்வான்ஸ்ட் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா, அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து புது புது டெக்னாலஜிஸும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சிப்பை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல என்ன பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுது, நமக்கு இன்னொன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டை சேஞ்சஸை கொண்டு கொடுத்துட்டே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதனால பாலிசி மேக்கர்ஸ்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படிதான் நம்மளோட எல்லா ரிசோர்ஸையும் ஒதுக்குறது, அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம காசை எங்க புரட்டுறது, எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு தெரியாமலே என்னது முடிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, these outlays must therefore be pegged to a tangible outcome. Okay, so இந்த outlays என்ன பண்ணுமோ ஒரு tangible outcome நம்ம மாத்தணும். சரிங்களா, this is this a matter, ஓகேங்களா, so tangible outcome மாத்தணும். எப்படி மாத்தணும், ஒன்னு, is this a matter of safeguarding cyber sovereignty to protect India from another pandemic style supply chain stock, encouraging the domestic electronic industry to make electronics cheaper for Indian consumers. So என்ன சொல்றாங்க, ஒன்னு, இது வந்து நம்ம இதுக்கும் மேல ஃபியூச்சர், நம்ம முன்னாடி பேண்டமிக்ல அடி வாங்கின மாதிரி அடுத்த ஃபியூச்சர்லயும் ஒரு சப்ளை செயின்ல அடி வாங்க கூடாதுன்றதுக்காக ரெடி பண்ற ஒரு விஷயமா, ஓகேங்களா, அப்படின்ற ஒரு விஷயமா, அல்லது ஒரு asserting India a global electronic manufacturing center, அல்லது இந்தியாவை ஒரு குளோபல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரா எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காகவா, இந்த ரெண்டுத்துல என்ன ரீசனுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சரிங்களா, clarity on desired outcomes would make failures easier to spot. சரிங்களா, ஸோ என்னென்ன வேணும் தெளிவா, இதுதான்ப்பா எனக்கு வேணும், இதுதான்ப்பா நான் செய்யணும், இதுதான்ப்பா நான் ஏன் பண்ண போறேன் அப்படின்றதுல நீ தெளிவா இருந்தனா, எதெல்லாம் வேண்டாம், எதெல்லாம் உனக்கு ஃபெயிலியரை கொடுக்கும், எதெல்லாம் நீ அடிவாங்கன்றத அது தெளிவா உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, failure easy to spot. It would also make it possible to course correction before massive PLI spending has already taken place with a little to show for the outcome. அது மட்டும் இல்லாம ஒழுங்கா பிளான் பண்ணாலே நம்மளால என்ன பண்ண முடியும், ஒழுங்கா பிளான் பண்ணி இதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட், இதுதான் என்னோட டார்கெட்ன்ற பிளான் பண்ணாலே நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபியூச்சர்ல வந்து PLI ஸ்பெண்டிங்கை பார்த்துட்டு இவ்வளோ சங்க்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா இதுக்கு என்னது இவ்வளோ போதும்பா, அவுட்ஃப்ளோவே இல்லாம அதுக்கு இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா இதுக்கு இவ்வளோ போதும் பண்ணிட்டு ஒதுக்கிட்டும் அந்த காசை வேற எதுலன்னா பிரயோஜனமா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு, கொஞ்சம் வெக்ஸிங்கா தான் இருந்துச்சு. நான் இது வந்து ஐ அக்ரி வித். சரிங்களா, இன்னொன்னு சும்மா ரீட் பண்ணிடலாமா, டைம் இருக்குல்ல, என்ன பண்ணிடலாம், ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்றாங்க, விமன் இன் ரெட்னு சொல்றாங்க. சரிங்களா, a menstrual hygiene policy should provide a range of services. ஓகேங்களா, ஸோ menstrual hygiene policy அப்படின்றது என்ன பண்ணும், ஒரே ஒரு சர்வீஸ் இல்லாம ஒரு ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸை சேர்த்து ப்ரொவைட் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா,
Okay. Only in an unseeing world would judiciary need to set the government a deadline to do the obvious. ஓகேங்களா? ஸோ என்னது ஒரு மோசமான ஒரு உலகத்துல மட்டும்தான், அதாவது என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு உலகத்துல மட்டும்தான் ஜட்ஜ் வந்து என்னது கவர்மெண்ட் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்வியஸான விஷயத்த செய்யறதுக்கு டெட்லைனா கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஒரு சாதாரண ஒரு உலகத்துல இதெல்லாம் நடக்காது. ஓகேங்களா? சாதாரண ஒரு உலகத்துல இதெல்லாம் நடக்காது. எனக்கு என்ன சொல்றாங்க, அசாதாரணமான ஒரு உலகத்துலதான் என்ன நடக்குது, கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளோட என்னது ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணுது, ஒரு சட்டத்தை போடுது. என்னன்னா ஆப்வியஸான ஒரு விஷயத்த பண்றதுக்கும் சட்டம் போட்டுதான் பண்ண வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்னாச்சு, the Supreme Court of India gave the center 4 weeks to finalize an optimum menstrual hygiene policy with focus on distribution of sanitary napkins. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு, சென்டருக்கு ஒரு முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வாரம் கொடுத்துருக்கு. என்ன முடிவு சொல்லணும், மென்சுரல் ஹைஜீன் பாலிசி வந்து பெஸ்டா எப்படி நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும், சானிட்டரி நாப்கின்ஸை வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணி 4 வாரத்துக்குள்ள சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. The Chief Justice of India, D.Y. Chandrachud, further directed the government to set down a national model for the number of girls toilets per female population across government aided and residential schools in the country. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளோட இவர் என்ன பண்ணியிருக்காரு, டிஒய் சந்திரசூட் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட்டை வந்து ஒரு நேஷனல் மாடலை ரெடி பண்ணி கொடுப்பா, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டாய்லெட்ஸ் வந்து நீ ரெடி பண்ணி கொடு, அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த ஸ்கூல்ஸ்க்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், அந்தந்த ஸ்கூல்ஸ்க்கு எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா இத்தனை டாய்லெட்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கு அப்படின்றத நீ எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Menstruation is the reality of women of a particular age demographic naturally involving a substantial percentage of half the population in the country. சரிங்களா? ஸோ மென்சுரேஷன் அப்படின்றது யாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? யாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ விமன்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னது பாதிக்கு பாதி பேர் இதுலதான் இதுலதான் இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏஜ் வைஸா இருக்கட்டும், டெமோகிராபிக் வைஸா இருக்கட்டும், சப்ஸ்டான்ஷியலி என்னது சப்ஸ்டான்ஷியல் பர்சன்டேஜ் 50 கூட இல்ல, அது மோர் தென் என்னது ஓரளவுக்கான பர்சன்டேஜ் இதுல என்னது சப்ஸ்டான்ஷியலி ஹாஃப் த பாப்புலேஷன் இதுக்குள்ளதான் இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. It is only now over 3/4 of a century after independence that India has come closest to even drawing up a menstrual hygiene policy. ஓகேங்களா? ஸோ menstrual hygiene policyன்ற ஒரு கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு, ஓகேங்களா, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு 75 வருஷத்துக்கு அப்புறம் தான் இத பத்தி யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இத பத்தி என்னது யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்கன்றாங்க. ஓகே. While advancement over the years and expanding urbanization have brought menstrual hygiene products within reach to a larger group of young women, affordability is still an issue. ஓகேங்களா? என்னதான் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்த இவ்வளோ 75 வருஷத்துல நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருந்தாலும், என்னதான் இது அர்பனைசேஷன் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்தாலும், என்னது மென்சுரல் ஹைஜீன்ன்ற ஒரு விஷயம் நிறைய பேரால அச்சீவ் பண்ண முடியறதா இருந்தாலும் இன்னும் வந்து அஃபோர்டபிலிட்டின்றது ஒரு ரீச் ஆக முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நாட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் த நாப்கின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்னது access hurdles stand in the way of a wide swathe of women in semi-urban and rural areas. So semi-urbanல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சஸ் கிடைக்கிறதே என்னது ஒரு இஷ்யூவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The evidence for this is apodictic. As per the latest National Family Health Survey 5, 73% of rural women and 90% of urban women use a hygienic method of menstrual protection. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றாங்க, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேக்கு அக்கார்டிங்லி 5வது வாட்டி இந்த சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு இட் 73% ஆஃப் த ரூரலா இருக்கட்டும், 90% ஆஃப் த அர்பனா இருக்கட்டும் என்ன பண்றாங்க, இந்த ஹைஜீனை வந்து யூஸ் பண்றாங்க, ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. There was a significant improvement in the percentage of women aged 15 to 24 who use a hygiene method
hygienic method of protection during their menstrual cycle. This rose from 58% in NFHS 4 to 78% in NFHS 5. Primarily sanitary napkins, clothes and locally prepared napkins. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, 15 to 24 ஏஜ் குரூப்ல இருந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி NFHS 4ல பாத்தீங்கன்னா வெறும் இது 58 பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 5ல பாத்தீங்கன்னா 58ல இருந்து 78 வரைக்கும் என்ன ஆயிருக்கு, மூவ் ஆயிருக்குன்றது ஒரு பெரிய ஸ்டெப் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. The survey also revealed the close link between education and preference for hygiene. Women who have received 12 or more years of schooling are more than twice as likely to use a hygienic method compared to those with no schooling. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம எஜுகேஷனுக்கும் ஹைஜீனிக் ப்ரொடெக்ஷனுக்கும் ஒரு லிங்க் வந்து என்னது வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் 12 வருஷத்துக்கு அல்லதுக்கு மேல எந்த கேர்ள்ஸ் எல்லாமே 12 இயர்ஸ் மோர் வந்து படிச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க, ஹைஜீனிக் மெத்தட ப்ரிஃபர் பண்றாங்க. தான் அதை விட கம்மியா படிச்சவங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹைஜீனிக் மெத்தட ப்ரிஃபர் பண்றது கிடையாது. ஸோ எஜுகேஷன் இஸ் அ வைட்டல் திங் அப்படின்றாங்க. எஜுகேஷன் மூலியமா தான் இது இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது சொல்ல வராங்க. சரிங்களா? அண்ட் irrefutable இங்க பாருங்க, link has been established between menstruation and dropping out of school because of stigma and patchy or no access to sanitization in terms of access of products, toilets or and water. சரிங்களா? என்ன சொல்றாங்க, சில இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு லிங்கையும் என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா மென்சுரேஷனுக்கும் ஸ்கூல்ல விட்டு வெளில போறதுக்கும். சரிங்களா? ஸோ பழைய காலங்காலமா என்ன பண்ணுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே ஸ்கூல்ல விட்டு என்ன பண்ணிடுவாங்க, கூட்டிட்டு போயிடுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மூவி கூட இருந்துச்சுல, மூவி சீரீஸ் ஒன்று இருந்துச்சுல, அந்த ஒரு சின்ன பொண்ணோட சீரீஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ மென்சுரேஷனுக்கும் ஸ்கூல்ல விட்டுட்டு போறதுக்கும் அதுக்கும் ஒரு லிங்கை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா மெயினா பிரச்சனை என்னன்னா ஆக்சஸ் இல்லாம போயிடும். ஓகேங்களா? ப்ராடக்ட்ஸ்க்கா இருக்கட்டும், டாய்லெட்ஸ்க்கா இருக்கட்டும், வாட்டருக்கா இருக்கட்டும், அதுக்கான ஆக்சஸ் ப்ராப்பர் ஆக்சஸ் இல்லாததுனால அவங்களால என்ன பண்ண முடியாது, ஹைஜீனிக் ஒரு மெத்தட ஃபாலோ பண்ண முடியாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? That little has been done to address this all these years reeks of carelessness. இவ்வளோ வருஷம் கழிச்சும் இதுக்கெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்றது ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா இருக்கு. அருவி ஞாபகம் இருக்கா, அருவி சீரீஸ் ஞாபகம் இருக்கா, அதுலயும் தெளிவா எடுத்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க, இவ்வளோ வருஷம் கழிஞ்சும் இதுல வந்து இவ்வளோண்டுதான் நம்மளால பண்ண முடிஞ்சுதா அப்படின்றது என்னது ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The center told the court that a draft policy had been circulated for comments from various stakeholders and that it would be ready in 4 weeks. எங்களா சென்டர் என்ன சொல்லிச்சுன்னா, கோர்ட்டு கிட்ட சரிப்பா டிராஃப்ட் பாலிசி வந்து என்ன பண்ணியாச்சு, நாங்க டிராஃப்ட் ஒன்று போட்டாச்சு, அது வந்து எல்லாருக்கிட்டையும் நாங்க அனுப்பிட்டு இருக்கோம், இல்லைன்னா சேஞ்சஸ் பண்ணலாமா, இது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் கண்டிப்பா இது ஒரு 4 வாரத்துல ரெடி ஆயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னது சென்டர் வந்து கோர்ட்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி. A policy is only half a revolution. To complete the circle, it is crucial the government ensures access to affordable menstrual hygiene products for all menstruating girls, but also clean toilets and water wherever the women need them. ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசின்றது ஹாஃப் அ ரெவல்யூஷன் தான். ஓகேங்களா? ஒரு பாதி கடலை தாண்டினதான் இந்த பாலிசி மேக்கிங் அப்படின்றது என்னது, ஒரு பாதி கடலை தாண்டினதா இருக்கும். ஸோ மீதி எப்போ தாண்ட முடியும் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும், அஃபோர்டபுளான ஹைஜீன் ப்ரொடக்ஷனும் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? எல்லா கேர்ள்ஸ்க்குமே என்ன பண்ணணும், அஃபோர்டபுளான ஒரு ஹைஜீன் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கிளீன் டாய்லெட் அண்ட் வாட்டர் எப்பெல்லாம் அவசியப்படுதோ அங்கெல்லாம் என்னது கிளீன் டாய்லெட் அண்ட் வாட்டரையும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. Besides, the policy should also cater to the entire life cycle of menstruation, providing for the entire range of health and social sequelae that result from it. The government must see, recognize and commit to serve India's women. சரிங்களா? என்ன சொல்றாங்க, ஸோ இந்தியா தான் என்ன பண்ணி ஆகணும், சாரி கவர்மெண்ட் தான் என்ன பண்ணி ஆகணும், இதுக்கான ப்ராப்பரான ஸ்டெப்பை எடுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இன்னும் என்னது நம்ம பேக் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ இன்னும் முன்னேறி போயாகணும்னா இந்தியா தான் இதுக்கு ப்ராப்பரான ஸ்டெப் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு 2 பேசேஜையும் நம்ம 1/2 hour குள்ளேயே பார்த்துட்டோம். மேஜர் சக்சஸ். ஓகேங்களா? சரி.
அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகேப்பா. ஸோ தீபாவளி நமக்கு ஆரம்பிச்சாச்சா? ஓகேங்களா? நாளைக்கு தீபாவளியா? நாளைக்கு தானே, ஒரு நிமிஷம் டேட்டை மாற்றிக்கிறேன். ஓகே, நாளைக்கு தீபாவளியா? ஸோ தீபாவளி ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 27% ஆஃபர் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்காத ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்ன சொல்றாங்க, ஃபிளாட் 27% ஆஃப். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டபுள் வேலிடிட்டியும் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா 12 months ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12 months ஃப்ரீயா கிடைக்கும், 6 months ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 6 months ஃப்ரீயா கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஃபிளாட் 27%. ஸோ என்ன பண்ணுங்க, Y350 கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? Y350 கோட் அப்ளை பண்ணீங்கன்னா சீப்பஸ்ட் ப்ராடக்ட்ல உங்களால என்ன பண்ண முடியும், நம்மளால வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த கோடை மறந்துடாதீங்க, யாரு வாங்குறதா இருந்தாலும், எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும். சரிங்களா? Y350. ஓகே. ஸோ நம்மளோட அட்டா ஆப் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஆப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இத்தனை ஃபீச்சர்ஸுமே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்கிங் ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ Y350 கோட் அப்ளை பண்ணி இப்போ கூட நீங்கள் இந்த பேங்கிங் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லா பேங்கிங் எக்ஸாமுக்கும் சேர்த்து ஒரே ஃபவுண்டேஷன். அண்ட் SSC ஓடுது பார்த்தீங்கன்னா நம்ம என்னது நவம்பர் 27 ஒரு புது பேட்ச் ஆரம்பிக்கும். சரிங்களா? நவம்பர் 27 ஒரு புது பேட்ச் ஆரம்பிக்கும். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், Y350 கோட் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு வாங்குனீங்க அப்படின்னா 24 monthsக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா 24 monthsக்கு அவைலபிளா இருக்கும். என்ன சொல்லணும்னா 24 மாசத்துல நீங்க எப்ப வேணா இந்த ப்ராடக்ட் வந்து விசிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே டன். அண்ட் ஃபாரஸ்டருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. இதையும் என்ன பண்ணிக்கலாம், Y350 கோட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாள்ல இருந்து நம்ம லைவ் போறது கொஞ்சம் கஷ்டம். தீபாவளி முடிஞ்சுதான் லைவ் போகும், பட் செஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ லைவ் போடுறது முடியாது. ஸோ ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் I'll see you guys in the afternoon. சரிங்களா? ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு பார்க்கலாம். பை, டேக் கேர், ஹேவ் a good day. ஆஃப்டர்நூன் பார்க்கலாமாப்பா? எல்லாருமே வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ.